உங்களுடைய டைல்யூட்டட் அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வந்து டைலூட்டட் திராவிடியன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் வந்து கொள்கை பிடிப்பு கிடையாது, திமுக மாதிரி சொல்லுவாங்க ஒரு பொது வெளியில் விமர்சனத்தில். அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் முதல்ல வந்து மத்தியில் வந்து மந்திரியா இருக்க வாய்ப்பு கிடைச்சும் போது ஒரு பட்டியலத்தோர் கொண்டு போய் நிற்கிறார். அந்த ஜெயலலிதா அவர்கள் தான் தலித் தொழில்மை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க திருச்சியில், பொது தொழில தலித் நிப்பாட்டுறாங்க. இது மாதிரியான புரட்சிகளை பண்ணதெல்லாம் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான். நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இந்த திராவிடத்தோடைய சித்தாந்தத்துல கை வைக்கணும்னா பெரியார கை வைக்கணும். பெரியார கை வச்சா இங்க வந்து இதற்கான ஒரு தேடுதல் கிடைக்குங்கிறதுக்காக தான் பெரியார் அவர் வந்து தாக்கி பேசுறாரு. ஆமான்றேன். ஆனா பெரியார் தான் சமூக நீதியினுடைய மையப்புள்ளி. அவருடைய திராவிட இயக்கங்கள் தான் சமூக நீதி நீட்சின்னு நீங்க சொல்லுங்க. இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்துல ஒரே தலைவர் உட்கார்ந்துருக்காரு. RSS வந்து பாசிச இயக்கம் சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. திராவிடர் கழகத்துல 2வது தலைவர் சொல்லுங்க மணியம்மைக்கு பிறகு. சரி, திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணியோட மகன் இப்ப அந்த தலைமை குழுல வந்து நிதிக்குள்ள இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ சமூக நீதி பேசினா அது வந்து நான் இருக்கிறேன், எனக்கு அடுத்து வந்து பொதுச்செயலாளராக இணை பொதுச்செயலாளர் ஒரு 2 பட்டியல் சகோதரர்கள் இருக்கிறாரெல்லாம் வச்சிருக்கணும். நீங்க நான் இருக்கிறேன், என் மகன் இருக்கிறாருன்னு சொல்லி வச்சீங்கன்னா நீ என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சமூக நீதி எங்க பேசிருக்கீங்க? இதே கொளத்தூர் மணி அவர்களும் கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் திராவிட கழகத்துல ஏன் வெளியேறினாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க.